ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். சாலமோன் கட்டின ஆலயம் முந்தின ஆலயம், செருபாபேல் கட்டின ஆலயம் பிந்தின ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயத்தின் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். செருபாபேல் கட்டின தேவாலயம் சில 100 கோடிகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்குமா? தேவன் ஒருபொழுதும் பிரம்மாண்டத்தை வைத்து, பணத்தை வைத்து, சில பொருட்களை வைத்து அவர் மகிமையை அவர் அனுப்புபவர் அல்ல. ஏன் செருபாபேல் கட்டின ஆலயம் சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட மகிமை உள்ளதாய் காணப்பட்டது? ஏனென்றால் அதில் இயேசு உலாவினார். இயேசு அந்த ஆலயத்தில் தான் பிரசங்கம் செய்தார். இயேசு அநேகரை சுகமாக்கினார், விடுதலையாக்கினார். இந்த நாளிலும் கூட உங்கள் சுய முயற்சியினாலே நீங்கள் முயன்று பார்த்து வாழ்க்கையில் எந்த மகிமையும் காணாதபடிக்கு இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையிலே உலாவும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்யும் பொழுது இதுவரை காணாத ஒரு மகிமையை, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் மகிமை பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.